சார் எங்க இருக்கீங்க? ஆபீஸ் இன்னும் வரல? ஹலோ ரம்யா. சே என்னாச்சு? என்னன்னு தெரியலையே. போட்டேன்னா 4 பேர் சேர்ந்து வந்தா ஓடுவியா? போல முன்ன. என் தம்பி உன்னை அடிச்சது தப்பு தான். ஆனா தப்பு ஓ மேல. அதனால தான் உன்னை அடிச்சான். இந்த பகையை இப்பவே இங்கேயே தீர்த்துக்க. இன்னொரு தடவை எவனாவது என் தம்பிக்கு சுத்து போட்டிய மொத்த பேரையும் கொத்தி போட்டுருவேன். வாங்கல. என் தம்பி மேல முதல்ல கை வைக்கவும் செத்துருவான். ஏய், அந்த சுடலமாட சாமி மேல சத்தியமா சொல்லுதேன், கொன்றுவேன். வா. நீ போல சபா, எவன் மேல கை வைக்க நானும் பார்க்கேன். எப்படி கட் பண்ணோம்? நான் சொன்ன மாதிரி பண்ணிருங்க. ஓகேங்க. நீங்க பண்ணுங்க. ஓகேங்க. எடு எடுன்னு சொல்றல. எடுக்க போறியா இல்லையா? சூப்பர்.
பூபதி ஃபேஸ்புக்கா? பூபதி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றானா? பூபதி ஸ்னாப்சாட் யூஸ் பண்றானா? டேய், ம் யாரா உனக்கு இதெல்லாம் கத்து தரது? சென்னை. ஓ, மெட்ராஸ் இப்போ சென்னை ஆயிடுச்சோ? ம்ஹும். ம் ம்ஹும். ரேணு, ஆ? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அதான் நீயே சொல்லிட்டியே, உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்கலப்பா. ம் இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு எதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை, நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. அதனால தான் கேட்குறேன். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ம், எனக்கு உங்க அம்மா அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். என்னது, அம்மா அப்பாவா? ஆமா, இது வரைக்கும் என்னோட அப்பா அம்மாவை நான் பார்த்ததில்ல. முதல் தடவை உன் வீட்டில் தான் நான் பார்க்க போறேன். அதான் அப்படி சொன்னேன். Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Give me your love, give me your heart, give me that kiss and give me that hug. Everything we do for love. Everything we do for love. Baby, baby. महफिल में हंसी तू ही तो नहीं, रूठी तो किस लिए अकेली, जिस पे यूं फिदा ये दिल हो गया, वो तो है कोई फ्रेंच वाली, मान वो जाए तो बाहों में ले लूं जरा, ना 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 ना। என்ன இழு 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 இழுக்குதடி வழுக்குதடி, இழுக்குதடி வழுக்குதடி டி. டேய், டேய் சபா, என்னன்னே தெரிலடா, ஜாலியாக இருக்குது. அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஃபீலிங்ஸை எப்படி சொல்கிறதுனே தெரில. ஹவு டு எக்ஸ்பிளைன் தட் ஃபீல்? வாயை திறந்தாலே வாந்தி வருதா? கவிதை வருதுடா. ம். தூங்கும்போது கனவு வருது, அதுல கூட அவன் நினைவு வருது. நிலாவிலே அவன் முகம்தான் தெரியுது, நெஞ்சுக்குள்ள கலர் பல்பா எரியுது. அவ பார்வைதான் என்ன குணமாக்குற வைத்தியம். அவ பார்க்கலன்னா எனக்கு பிடிக்குதுடா. பைத்தியம். கரெக்டு. இது எப்படி உனக்கு தெரியும்? காப்பி அடிச்சியா? உன்னை பார்த்தாலே தெரியுதுடா. தெரியுதா தெரியுதா? போய் கதவை தர. இழுக்குதடி வழுக்குதடி டி 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 டி. ஓவரா பண்றானே. தெய்வமே, சரியான நேரத்துல வந்தீங்க. எப்படியாவது இவங்கிட்ட என்ன காப்பாத்துங்க. ஹே சபா, என்னாச்சு? ரேணு, ஏங்க இவனை லவ் பண்றேன்னு சொன்னீங்க? ஐயோ, காலையில இருந்து தனியா பேசுறான், தனியா சிரிக்கிறான், குட்டிக்காரனா போடுறான், டான்ஸுங்கிற பேர்ல என்னென்னமா பண்றான். இது எல்லாத்தையும் விட கவிதை சொல்றேன்னு சொல்லி என்னை கொலையா கொண்டுட்டான். எப்படியாவது அவன்கிட்ட என்ன காப்பாத்துங்க. ஓ, ஹீரோ சருக்கு கவிதைலாம் வருமா? வரேன். அது ஒன்றும் இல்லை ரேணு, சும்மா சும்மா
கொன்றுவேன். என்ன குழந்தை பையனை பயன்படுத்தி வச்சிருக்க? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ம் நல்லா கேளுங்க. ம் யாரு இவன் குழந்தை பையனா? எப்படித்தானோ. சரி, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? சொல்லவே இல்லை. ஓ அப்ப நான் வரக்கூடாதா? யார் அப்படி சொன்னா? தாராளமா வரலாமே. சண்டே அதுமா ரூம்ல போர் அடிச்சுது, அதான் உங்க 2 பேரையும் பார்த்து போலான்னு வந்தேன். சரி சரி. ஆமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்ன, வழக்கம் போல ஹோட்டல் சாப்பாடு தான். என்னடா இப்படி சொல்ற? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கேன், ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணி கொடு. ஸ்பெஷலா? டேய் பூபதி, அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம எதாவது சமைக்கலாம். சூப்பர் சபா, இன்னைக்கு நானே குக் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ எங்க கெஸ்ட் வந்து உட்காரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய் நீ போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. அதெல்லாம் தானா வரும், நீ போய் சட்டி பண்ணிக்கலாம். அவ போட்டும், வச்சுக்கிறேன். ஹலோ ரம்யா. ஏன்டி இவ்வளவு லேட்டு? என்ன பார்த்தா உன் வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா? கால் பண்ணி அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி கத்தாத, கொடு. அக்கா ஆ? நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? இதோ இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ம். எங்க பூபதி என்ன காணோம்? நான் கிச்சன்ல இருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் ரம்யா, உன் ஒர்க்ல எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குக்கா. Nice. இன்னும் 2 days தான் ஷூட் இருக்கு. உங்க ஆள் தான் கலக்கிட்டு இருக்காரு. உனக்கு தான் ரம்யா தேங்க்ஸ் சொல்லணும். பூபதிக்குள்ள இருந்த டேலண்ட்ஸ்லாம் நீ தான் வெளியே கொண்டு வந்த. ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் எதுக்குக்கா, விடுங்க. ரேணு கொஞ்சம் உள்ள வரியா? உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. இதோ வந்துடுறேன். சரி. பூபதி, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? சரி சீக்கிரம் வா. ம். ஹே சபா, நீ என்ன பண்ற இங்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பக்கத்துல தான் ஷூட்டு, பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இன்னைக்கு ஷூட் இல்லைன்னு சொன்னா? அவனுக்கு இல்ல, ஆ இது வேற வீடியோ. ஓ ஓகே. ஆமா, நீங்க எங்க இங்க? அது அவன் வரேன்னு சொன்னா. ஓ சரி 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 சரி. கொஞ்ச நாளா உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். என்ன? பூபதி பற்றி தான். பழகுன வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. எங்கள் அண்ணனை பற்றி ஒரு சில விஷயம் நான் சொல்லணும். ம். பூபதி குழந்த மாதிரிங்க, எல்லாரையும் நம்புவான். படிக்காதவன் தான், ஆனால் புத்திசாலி. பார்க்க தான் விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு கோமளித்தனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் எங்கள் ஊரில் 10 பெரிய ஆளுங்க இருக்க சபையிலையும் எங்கள் அண்ணன் வந்து பேசினா அவன் பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும். அவன் அந்தளவு கெட்டிக்காரங்க. சில நேரத்தில் அவனை பார்க்கும்போது
எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்க அண்ணன் தானே படிக்க வச்சான். ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்கும் என் பக்கம் ஒரு பிரச்சனையும் அவன் நெருங்க விட்டதே இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, அவனுக்கு எப்படிதான் மூக்கு வேர்க்குனே தெரியாது. சொட்டல மாட்டா சாமி மாதிரி என் முன்னாடி வந்து நிப்பான். அந்த நேரத்துல எனக்கு வரும் பாருங்க ஒரு தைரியம். அது எங்க அண்ணன் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் வரும். அவன்கிட்ட ஏன் படிக்கலைன்னு கேட்டா, படிப்பு மண்டையில ஏறல அப்படின்னு சொல்லுவான். ஆனா உண்மை அது இல்லைங்க. அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே காதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த வலது காதுல இருந்து அப்பப்போ சீல் வெடியும். அதனாலேயே பசங்க யாரும் அவனை கூட சேர்த்துக்க மாட்டாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். அவனை படிக்க வைக்க எங்க அப்பா எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா முடியவே முடியாதுன்னு ஒத்த கால நின்ட்டான். எதுக்காக இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இனிமேல் நீங்க தான் அவனை பார்த்துக்கணும். அவன் லைஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கான். அவனுக்கு நீங்க ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கோவக்காரன், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அவன் ரொம்ப நல்லவங்க. என்னானாலும் அவனை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. உடஞ்சிருவான். ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்றான். பார்த்துக்கோங்க. ம். பசங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே கிளம்புறேன். ஆ ஓகே. ம்.